ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா கேரளாவுக்கு தாங்க போயிட்டுருக்கோம். இப்போ உள்ளே இந்த சரௌண்டிங் நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், செம்ம சூப்பராக இருக்குது. ஒரு பெரிய மலையவே குடஞ்சி இந்த பாதையை ரெடி பண்ணியிருக்காங்க. இதை டனல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு உள்ளே போகிறதே செம்ம சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு தாங்க சொல்லுவேன். கண்டிப்பாக நீங்கள் போனீங்கன்னா இதை என்ஜாய் பண்ணுங்கள். இதுக்குள்ளே போகிறதே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலிங்காக இருந்தது. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு. இதை ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கும்போது அவ்வளோ அருமையாக இருந்ததுங்க. மேலே மலை, அதுக்கு அடியில் நம்ம போகிறோம் அப்படின்னா நினச்சி பாருங்களேன், அதோட சவுண்டு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க. பயங்கரமாக உள்ளே சவுண்டு அந்த இரைச்சல் சவுண்டு மாதிரி இருந்ததுங்க. உள்ள லைட்டிங் அந்த இதெல்லாம் பார்த்தோன்னா செம்மையாக இருந்தது. பார்க்கும்போதே உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். உள்ளே இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு இந்த லைட்டிங் எல்லாம் செட்டப் பார்க்கும்போது உங்களுக்கு நைட் டைம் மாதிரி இருக்கா. ஆனால் இது பகல் 3 மணிங்க. 3 மணிக்கு இந்த வீடியோ எடுத்திருக்கோம் நம்ம. ஆனால் அவ்வளோ இருட்டாக வந்தது. வெளிச்சம் வெளியே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத பார்த்துருப்பீங்க. சூப்பராக இருந்ததுங்க. இப்போ நம்ம கேரளா ரீச் ஆகிட்டோம். வாங்க உள்ளே போயிடலாம். அப்பா இப்ப புது கடையை உடச்சு போட்டாங்கோ. நம்ம காரை இங்க நிப்பாட்டிட்டு வந்திருக்கோம். வாங்க நம்ம முன்னாடி நடக்கலாம். இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா குருவாயூரோட பீச்சுக்கு தாங்க வந்திருக்கோம். குருவாயூருக்கு போயிருந்தோம். அங்கே சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அங்கே ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்க அலௌடு இல்லை அப்படின்றதுனால ஸோ நாங்கள் மொபைலே எடுக்கவே இல்லை. இப்போ நம்ம இங்கே பீச்சுக்கு வந்திருக்கோங்க. இங்கே எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா போட்டிங் போக போகிறோம். இப்போ பிபிசி டூரிசம் அப்படின்ற இந்த பிளேஸ் போட்டிங் போகிறதுக்கானது. இப்போ நம்ம உள்ள என்ட்ரி ஆகிட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு போட்டிங் போயிடலாம். இங்கே டிக்கெட் எடுத்துகிட்டு டைமிங் எந்த டைம்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றதையும் நோட் பண்ணியிருக்காங்க. மலையாளத்தில் மட்டும் இல்லாமல் ஹிந்தி, இங்கிலீஷ்ன்ற லாங்குவேஜஸ்லேயும் இங்கே போட்டிருக்காங்க. ஸோ அது நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. இப்போ அந்த ஜாக்கெட் சேஃப்டி ஜாக்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதெல்லாம் போட்டுக்கலாம். டிக்கெட் எவ்வளோன்னு பார்த்தோன்னா 1 பர்சனுக்கு 300ங்க. போட்டிங்குள்ளே போயிட்டுருக்கோம். இல்லை நாய் என்ன பயமாக இருக்கா? இல்லைன்னா எப்படி பயந்து அழுக போகிறான்னு நீங்கள் பார்க்க போகிறீங்க. இல்லைன்னா ரொம்ப அமைதியாக இருக்கானா, அவன் ரொம்ப பயத்தில் நடுங்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். நம்ம ரைட்டு கால் எடுத்து வச்சு போயிட்டோம். இல்லைன்னா பயந்தாங்கொழி தூக்குதுரா. லினை அலைக்கி அப்படியே தூக்குதுற. ஒன்னாகாதுராடே. இங்கே தூக்குது. அழகா இருக்கு. கிளீன் பண்ணிக்கிட்டே இருக்க முடியுமா? லினை அங்க உட்காந்து சைடில் இப்படி போங்க. லினை பயந்தாங்கொழி பயந்துக்கிட்டு இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். நடுங்கிட்டு இருக்காங்க. போட்டில் ஃபஸ்ட்டு நம்ம தான் ஏறி இருக்கோம். இன்னும் ஆட்கள்லாம் ஏறுறாங்க. வயசான பாட்டி கூட ஏறி வந்தாங்கங்க. போட் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் கடல் பாருங்கள். பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த வேவே செம்மையாக இருந்தது.
பார்த்தீங்களா, பயங்கரமாக இருந்ததுங்க. உச்சி வெயில். நான் உங்களுக்கு சூரியன் கூட காட்டுறேன் பாருங்களேன். அவ்வளோ வெயில். சுற்றி அந்த சவுக்கு காடு. இதுக்கு இடத்துக்கு பேரே வந்து சவக்காடு. சவக்காடு அப்படின்ற இடத்துல இந்த போட்டிங் வந்து இருக்குது. பிளேஸே வந்து இதுக்கு பேர் சவக்காடு அப்படின்னு வந்திருக்காங்க. சுற்றி சவுக்கு மரமாக இருக்குது. நடுவில் போட் வந்து செம்ம ஃபாஸ்ட்டாக வந்து போனதுங்க. செம்மையாக இருந்தது அந்த காற்று. ஆனால் வெயில் வந்து தெரியல. அந்த காற்றுக்கு வந்து இதமாக இருந்தது, தண்ணிக்குள்ளே இருந்தது. பின்னாடி அந்த தண்ணி வர வேவை பார்த்தீங்களா? பட் வந்து அந்த வெயிலே உரைக்கவே இல்லை. அந்த காற்றினுடைய குளிமையினால் பயங்கர ஸ்பீடாக போனதுன்னு சொன்னேன் இல்லையா? அது மட்டும் இல்லாமல் ரைட்டும் லெஃப்ட்டும் அப்படி போட்டவே வந்து சாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்கங்க. அதில் வந்து தண்ணி பார்த்தோன்னா மேலெல்லாம் தெறிக்க ஆரம்பித்தது. பயங்கர த்ரில்லிங்காக இருந்தது. த்ரில்லிங் ப்ளஸ் என்ஜாய்மெண்ட்டோடு இருந்தது. ஜாலியாக சூப்பராக இருந்தது. எங்கள் வீட்டில் வந்துட்டு என்ன அஜித் ஒரு படத்தில் இப்படி ஓட்டுவார் தானே அப்படின்னு வந்து சொன்னதுக்கு அந்த ஓட்டுற பையன் இருந்துட்டு இல்லை விஜய் அப்படின்னாங்க. ஸோ கேரளாவில் விஜய் வந்து ரொம்ப மாஸ் இல்லையா? ஸோ அங்கேயும் வந்துட்டு விஜய் அஜித்துன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்கள் சிரிச்சிட்டு அவர்கிட்ட வாக்குவாதமே பண்ணலை. சிரிச்சிட்டு ஜாலியாக அப்படியே என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். காற்று, அந்த வெயில், அந்த போட் போகிற ஃபாஸ்ட், நடுக்கடலில் சுற்றுறது, இது வந்து செம்ம சூப்பர் என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. நாங்கள் மட்டும் இல்லை, குழந்தைங்களும் என்ஜாய் பண்ணாங்கங்க. பாருங்களேன் பின்னாடி எப்படி இருக்குன்னு. என்னங்க நல்லா இருந்ததுங்களா? சூப்பராக இருந்தது இல்லையா? எனக்கு நல்லா இருந்தது. உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்றத வந்து சொல்லுங்கள். ஸோ ரொம்ப குயிக்காக போயிட்டு வந்த மாதிரி இருந்தது. அப்போ நேரமே போகிறதே தெரியாமல் இருந்திருக்கு பார்த்தீங்களா? உண்மையிலே அவ்வளோ அருமையாக இருந்தது. பெரியவங்களாம் அங்கே ஒர்க் பண்ணுற பசங்க அழகாக கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்தாங்க. ஸோ கீழே இது வந்து பிளாஸ்டிக், இந்த நம்ம ட்ரம்மெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியே இருந்தது. அதில் வந்து அலை வந்து வேவாக போயிட்டு வர்றது ரொம்ப அழகாக இருந்தது. அங்கேருந்து நடந்து வர்றதேவும் மொத்தம் அழுதுட்டு போகிறாங்க. ஏனுங்க திடீர்னு கார் ஓட்டிகிட்டு வரதை காமிக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? அது யார்? நம்ம பசங்க தான். நம்ம கிஷோர் குட்டி தான் வந்து கார் ஓட்டிகிட்டு வராரு. அந்த மணலில் இந்த மாதிரி ஜீப் போட்டதில் வந்து நல்ல ஒரு த்ரில்லிங்காக வந்து இருக்கும். ஸோ பசங்க ஆசைப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரவுண்டு போனோம். ஸோ வெயிலில் ரொம்ப டயர்டாகிடுச்சு. போயிட்டு வந்ததே ரொம்ப தண்ணி தாகம் எடுத்துருச்சு. ஸோ இதை என்னால் ஃபுல்லாக கவர் பண்ண முடியல. கிஷோர் வந்து சூப்பராக அங்கேருந்து ஓட்டிகிட்டு வந்தான். இந்த சவுக்கு காடு பிபி டூரிசம் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம வந்து எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா யானை காப்பகத்துக்கு வந்து போயிட்டுருக்கோம். நேராக தானே பாதை இருக்குது. இங்கே வர ஃபெதர அம்மா அடிக்கலமா, அப்படியே இங்கே ஃபெதர இங்க பாத்தீங்களா? கார் நிறுத்தினா கேட்காது, நகர்றப்ப தான் கேட்கும். எப்பா இன்னைக்கு கேரளாவில் இருக்கோம். எனக்கு அந்த பொளிச்ச மீன், பொளிச்ச மீன் அதெல்லாம் சாப்பிட்டு தான் போகிறோம். இது கிடைக்காத மாலைப்புழால தான் கிடைக்குமா? இப்போ நம்ம யானை காப்பகத்துக்கு தாங்க வந்திருக்கோம். இங்கே பாருங்கள் மரங்கள்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு
கேரளா ஸ்டைலில் பில்டிங். இது என்னென்னு பார்த்தோன்னா வெட்னரி ஆஃபீஸ். இங்கே ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து இருக்குது. 4 டாக்டர் இருக்காங்க. அந்த நேம் தான் அந்த போர்டில் வந்து போட்டிருக்காங்க. ஸோ எமர்ஜென்சி தேவைப்பட்டதுன்னா டாக்டர்ஸ் இருக்காங்க. அப்படியே அது பக்கத்துலேயே வந்து ஆம்புலன்ஸும் வந்து இருக்குங்க பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நிறையா ப்ரொடெக்டிவாக என்னெல்லாம் பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணுற மாதிரி எல்லா செட்டப்பும் வந்து வச்சுருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ பெரிய ஜீவன் இங்கே நிற்கிறாரு அப்படின்ட்டு. நல்லா பெருசு பெருசாக இருந்ததுங்க, பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருந்தது. இந்த யானைகளை பார்க்கும்போது ஏதோ ஒரு சந்தோஷங்க, அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு அதை பார்க்கும்போது. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு நிறைய யானைகள் வந்து அங்கே வந்து இருந்ததுங்க. ஒவ்வொன்றும் விதவிதமாக சேட்டைகள்லாம் க்யூட்னஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தது. பாருங்கள், அதுக்கு வந்து ஒரு பாகன் வந்துட்டு காலில் ஏதோ அடிபட்டிருக்கும் போல், அதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்துட்ருந்தாங்க. அது வழியில் இருக்கா இல்லை ஹாயாக இருக்கானே தெரில, அந்த அளவுக்கு வந்து ஃப்ரீயாக இருந்த மாதிரி இருந்தது. இங்கே வந்து ஒரு குட்டி வந்து இருக்குங்க, ரொம்ப குட்டியாக அழகாக க்யூட்டாக இருந்தது. அப்படியே அந்த பக்கம் திரும்பினா ஒன்று எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்ததுங்க. அதிகமான வேலையாட்கள் வந்து வச்சுருந்தாங்க. அதுக்கு ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு சேவை பண்ணிகிட்டு இருந்தாங்க. பாருங்கள், இவங்கெல்லாம் வந்து அந்த இடத்த வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் ஒருத்தர் வந்து வாழைத்தண்டை வந்து கட் பண்ணிட்டு கொடுத்துட்டு இருந்தார், ரெடி பண்ணிகிட்டு இருந்தார். இந்த மாதிரி நிறைய பேர் அதோடைய வேஸ்டெல்லாம் க்ளீன் பண்ணுறது, இந்த இடத்துங்களெல்லாம் சுத்தம் பண்ணுறதுக்கு ஒரு ஆள், அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு ஒரு ஆள், டாக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக வேலைக்கு அதை பராமரிக்கிறதுக்குன்னே இருக்காங்கங்க. நிறைய பெரிய செட்டெல்லாம் வந்து இருந்ததுங்க. அது மழை பெஞ்சால் வந்து அது இருக்கிறதுக்காக வச்சுருப்பாங்க போல். மற்றபடி வந்து எல்லா இடமும் ஓப்பனாக தான் இருக்குது. அதுங்களுக்கு மர நிழலை வந்து போதுமானதாக வந்து இருந்தது. ஏன்னா எக்கச்சக்கமாக மரங்கள் இருந்தது. பாருங்கள், இது ஒரு யானை. இன்னொரு யானை பார்த்தோம் அப்படின்னா அங்கே இருக்கிற வேஸ்டெல்லாம் வந்து பெருசு பெருசாக இருக்கும் இல்லையா, அதெல்லாம் தூக்கிட்டு போய் இன்னொரு இடத்துல வந்து போடுறது ஒரு யானை அப்படின்ற மாதிரி யானைகளவே வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. பாருங்கள், இங்கனக்குள்ளே இன்னொரு யானையை வந்து சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஹாயாக அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அது தண்ணி ஊற்ற ஊற்ற அது பாருங்கள் எப்படி படுத்து கிடக்குது அப்படின்னு. குருமாமா அந்த சந்தை அப்படியே உள்ளுக்குள்ளே குளிஞ்சு அந்த டஸ்ட் சவுண்டை பாருங்க, கேட்கிற சவுண்டு. அதுக்கு ஆனால் நல்லா சுகமாக இருக்கும் போல். அதோட உடம்பு ரொம்ப ஹீட்டாக இருக்குமாம்மா. அது அதனால தான் 24 மணி நேரம் குளிச்சுக்கிட்டே இருக்குமா. வயசான என்னப்பா ரோபோட் மாதிரி சவுண்டு என்னப்பா அது இப்ப இந்த பக்கம் திரும்பி படுது. அழகா இருக்கு பாப்பா. நரம்பு எப்படி போகுது பாருப்பா. இந்த யானைக்கு இப்படி நரம்பு அழுக்கா இருக்குப்பா அந்த ஆனை. அழுக்கா இருக்கு வேற காதல். அது ஏதோ ஹாப்பியா இருக்கு போல. குழந்தைகள் எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக சூப்பராக இருக்காங்க. அதை சுற்றி இருக்கிற மரங்களும் பாருங்கள், இந்த மரம்லாம் பார்க்க எவ்வளோ வித்தியாசமாக இருக்குன்னு. ஒவ்வொரு மரமும் ஒவ்வொரு மாதிரி இருந்ததுங்க. அவ்வளோ நல்லா வந்து வானுயர்ந்து நல்ல பல வருடங்களான மரங்களாக வந்து நிறையா இருந்தது. இந்த மரத்தினுடைய சைஸை பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து தெரியும். அது யானையை புள்ளத்துக்கு போட்டு இங்கே பாரு, மரத்து மேலே செடி வாங்கிருக்கோம்.
இந்த மாட்டை மரத்தில் தான் அந்த ட்ரீ ஹவுஸ் கட்டுவாங்க. இந்த மாட்டை மரத்தில் அவங்களுக்குள்ள அது கட்டினாங்க. இந்த மாட்டை மரத்தில் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து ட்ரிப்புக்காக வந்து கூப்பிட்டு வந்திருந்தாங்க. எல்லாமே குட்டி குட்டி குழந்தைங்க. அவங்களுக்கு யானைகள்னாவே பிடிக்கும் இல்லையா? அவங்களுடைய ரியாக்ஷன்லேயே தெரிஞ்சது. பட் ஃபேஸ் ரியாக்ஷன் தெரியல. முக்கால்வாசி குழந்தைகள் வந்து முகத்தை மூடின மாதிரி தான் இருந்தது. இன்னும் கேரளாவில் பாதிப்பு போகலை போலங்க. அதுக்கப்புறம் இந்த மரத்தையும் பாருங்கள், வித்தியாசமாக இருக்குங்க. இங்கே யானைகள், மரங்கள், அதுக்கப்புறம் கேரளா டைப்பான வீடு பாருங்கள். இந்த வீடு அப்படியே நம்ம மூவிஸ்லலாம் பார்த்துருப்போம் இல்லையா? அதே டைப்பில் வந்து இருந்ததுங்க. அதோட மரத்தை சுற்றி இந்த மாதிரி வந்து பில்டிங் வந்து கட்டியிருக்காங்க. ஸோ மண்ணரைப்பு ஏற்படாமல் இருக்கிறதுக்காக இறுக்கமாக இருக்கும். ரொம்ப அழகாக சூப்பராக இந்த ட்ரிப் வந்து முடிஞ்சதுங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நீங்களும் இந்த வீடியோ பார்த்து ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேறொரு நாள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். see you next video.